ஊரக வளர்ச்சித் துறையில் பணியில் அமர்கிறார். சில ஆண்டுகளிலே ஒரு பெரிய விபத்து நடைபெறுகிறது. அந்த விபத்திலே ஐயா அவர்கள் கால் பாதிக்கப்படுகிறது. எதற்கு இதை குறிப்பிடுகிறேன் சொன்னால், அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட பிறகு அவருடைய பணி மாற்றப்பட்டு நம்ம திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே அவர் அலுவலக உதவியாளராக பணியாற்றக்கூடிய அந்த சூழல் ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்டுகிற போது ஒரு சாதாரண ஒரு ஊழியராக தான் என்ன செய்வார் என்று சொன்னால், இப்படி நாம் பாதிக்கப்பட்டு விட்டோம், நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, ஒரு அறைக்குள்ளே வேலை முடித்து விட்டு நாம் வீட்டுக்கு சென்று விடுவோம் என்று நினைப்போம். இதை யதார்த்தமான சராசரி ஒரு அரசு பணியாளருடைய நிலை, அது தவறு இல்லை. ஆனால் அருமை தோழர் ராஜசேகர் என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னை சார்ந்திருக்கிற அந்த சங்கத்தின் மீது உணர்வுடனும் ஈடுபாட்டுடனும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றியவர். அதோடு மட்டுமல்ல, இந்த பணியினுடைய இறுதி கட்டத்திலே நாங்கள் எல்லாம், நீங்கள் இந்த மாவட்ட தலைவர், அதாவது தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்ன போது, எனக்கு பொறுப்பெல்லாம் வேண்டாம் என்று பெருமை, அதாவது எனக்கு வேண்டாம், அந்த பதவி என்று வேண்டாம் என்று மறுத்தார்கள். இல்லை இல்லை, நீங்கள் தான் இருக்க வேண்டும் சொன்ன போது அவர் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, ஏற்றுக்கொண்டது இப்ப என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன், நமக்கெல்லாம் சிறப்பாக எல்லாம், அதாவது ஓட ஒடியாத அந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட நாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி. ஆனால் அதில் வித்தியாசப்பட்டவர் நமது தோழர் ராஜேஸ்வரர் அவர்கள். சென்னையில் நடைபெறக்கூடிய பொதுக்குழுவாக இருந்தாலும் செயற்குழுவாக இருந்தாலும் தொடர் வண்டியிலே தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு சென்று கலந்து கொண்டு விட்டு திரும்பி வந்து அந்த பொதுக்குழுவில் என்ன நடைபெற்றது என்பதை எங்களிடம் சொல்லக்கூடிய அந்த தியாக மனப்பான்மை படைத்தவர் தான் அருமை தோழர் ராஜசேகர் அவர்கள். இந்த நேரத்திலே யாருக்கு ராஜசேகரை விட அவர் துணைவியாருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் பொது வாழ்க்கையிலே அவர் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அவர் உலக அளவிலே பொது வாழ்க்கையிலே பெயர் வாங்குகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த குடும்பத்தினுடைய துணைவியார் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். துணைவியாருடைய ஒத்துழைப்பு ஈடுபாடு இல்லை என்று சொன்னால் நிச்சயமா அவர் சாதிக்க முடியாது. அவர் எவ்வளவு பெரிய தலைமை கவிஞராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், தலைவனாக இருக்கலாம். ஆனால் தெரியாது, அந்த ஆணுக்கு பின்னாடி அந்த பெண் இருப்பார்கள். அவர்கள் ஒரு கொடுத்த ஒத்துழைப்பின் காரணமாக தான் இன்று அவரை நாம் பாராட்டிக் கொண்டிருக்கிறோம், வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். அவர் அரசு பணியில் இருந்ததற்காக நம்ம வாழ்த்தவில்லை. அரசு பணியில் மட்டும் இருந்திருந்தால் எனக்கு அவருக்கும் தொடர்பே இருந்திருக்காது. நான் இருக்கிற பணி வேறு, அவர் இருக்கிற பணி வேறு. இது இணைத்திருக்கிறது அவர் பொது வாழ்க்கைக்கு வந்த காரணத்தினால் தான். வள்ளுவன் அழகாக சொல்லுவான், தோன்றி புகழோடு தோன்றுக, அகதிலா தோன்றலில் தோன்றாமை என்று இருப்பான். ஒரு மனிதன் எந்த இடத்தில் தோன்றுகிறானோ அவன் புகழோடு தோன்ற வேண்டும். தோன்றுக என்று வள்ளுவன் சொல்வது அவன் எந்த பணியோ அந்த பணியில் இருக்கிற போது நமது குடும்பம், நமது வாழ்க்கை அதை கடந்து முழுமையாக குடும்பத்தை பார்க்க வேண்டியதான் ஒரு மனிதன். அதை கடந்து கொஞ்சமாவது பொது வாழ்க்கையில் ஒரு மனிதன் எட்டி பார்க்க வேண்டும். அப்போதுதான் இன்றைக்கு நமது உறவினர் மட்டும் பாராட்டினால் அது பத்தாது. அதை கடந்து இன்றைக்கு பல்வேறு சமூகத்தில் உள்ளவர்கள் ஐயா தோழர் நம்ம ராஜசேகரை வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். இவர் பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல், இவர் மட்டுமல்ல, இவர் துணைவியாரும் குடும்பத்தில் உள்ளவர்களும் பல்லாண்டு காண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி உள்மனதோடு அவர்களை இந்த வாழ்த்து மலர்களை தூவி வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.